தாய் வீடு ஆகஸ்ட் 2026. பாரதி பெற்ற உபதேசம் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி. குரு சீடர் மரபில் குருவை தேடி சீடர்கள் செல்வதுண்டு. சில சமயம் குருவே சீடரை தேடி வருவதும் உண்டு. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தேடி சீடர்கள் பலர் வந்த நிலையில் அவர் காத்திருந்து வரவேற்ற சீடர் சுவாமி விவேகானந்தர். அப்போது குருநாதருடன் இருந்த பல மூத்த சீடர்களுக்கு புதிதாய் வந்த நரேந்திரரின் சீர்த்தி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன், பின்னர் விவேகானந்தராய் மலர இருக்கிற நரேந்திரருக்கே தன்னிலை தெரியவில்லை. குருவின் அருட்பார்வையும் அவர்தம் திருவார்த்தையும் அவரது அருள்நாமமும் அவருடனான நல்லிருப்பும் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற ஆன்மாவையும் உன்னத நிலைக்கு கொண்டு வந்து உயர்த்தி காட்டிவிடும். பக்தி மரபில் மட்டுமல்ல, வாழ்க்கை பரிணாமத்தில் அவரவர் துறைகளில் இத்தகைய அதிசயங்கள் நிகழ்ந்ததுண்டு. அப்படியான அதிசயம்தான் மகாகவி பாரதி வாழ்விலும் அரங்கேறியது. தேடி பிடித்து தரிசிக்க சித்தராய் குள்ளச்சாமி இருக்க, தானே தேடி வந்து அருளிய சித்தராய் கோவிந்தசாமி இருக்கிறார். பாரதியின் வாக்குப்படி அவர் 2 முறை பாரதியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குவளைக்கண்ணன் தூண்டுதலால் கோவிந்தசாமி முதல் முறையாக வந்தபோது பாரதி இளவயதில் இழந்த தந்தையையும் தாயையும் காட்டி வசீகரித்தார். 2வது முறையாக வருகை தந்தபோது உலகிற்கு உணர்த்த வேண்டிய உண்மைகளை உபதேசமாக அருளியிருக்கிறார். அதுவே பாரதி 66 நூலின் நிறைவு பகுதியாக அமைந்து விடுகிறது. அதற்கு மேலும் எழுத நினைத்த பாரதிக்கு சூழல் வாய்க்கவில்லை போலும். சர்வமத சமரசம் என்னும் தலைப்பின் கீழ் கோவிந்த சுவாமியுடன் சம்பாஷணை என்ற உள்தலைப்பில் அந்த உபதேசத்தினை 7 பாடல்களில் பாரதி எடுத்து மொழிகிறார். உரையாடல் என்பதை அக்கால வழக்கப்படி சம்பாஷணை என்று பாரதி குறிப்பிட்டாலும் பாரதியின் உரை ஒரு முறைதான் இதில் உள்ளடங்கியிருக்கிறது. மற்றபடி முழு உரையும் கோவிந்தசாமியினுடைய உபதேசமாக மலர்ந்திருக்கிறது. தன் இல்லத்திற்கு எதிர்பாராமல் வந்தேகிய குருநாதரை கண்ட மாத்திரத்தில் அப்போதைய அன்றாட பணிகளை அப்படியே ஒதுக்கிவிட்டு முற்றமொழுக்க அவரை பயன்கொள்ள நினைத்த பாரதி, மெய்ப்பொருளை உணர்த்தாயே தேய்வென்ற மரணத்தை தேய்க்கும் வண்ணம் வந்தித்து நினைக்கேட்டேன் கூறாய் என்றேன் என்கிறார். மகாகவி பாரதி மகான் கோவிந்தசாமியிடம் விடுத்த வினாக்கள் 2. ஒன்று மெய்ப்பொருளை உணர்த்துக, மற்றொன்று மரணத்தை தேய்க்கும் வழியினை கூறுக. மெய்ப்பொருளாவது உணர்த்தப்பட வேண்டியது, வழியோ கூறப்பட வேண்டியது. பாரதி மெய்ப்பொருளுக்கு அடைமொழி கொடுக்கவில்லை. மரணத்தை தேய்க்கும் வழி கேட்கும்போது மட்டும் அதற்கு முன்னொட்டு தருகிறார். தேய்வு என்ற மரணம் எனச் சொல்லுகிறார். உடலும் உயிரும் ஒருமித்து செயல்படும் வாழ்வை தேய்க்க வரும் மரணம் அறிவை, ஆற்றலை, இருப்பை, உடலை, உணர்வை, ஊக்கத்தை என எத்தனையோ தன்மைகளை தேய்த்து அழித்து ஒன்றுமில்லாமல் செய்துவிட வல்லது. அதனை தேய்க்கும் வழியை கூறுமாறு கேட்கிறார் பாரதி. வந்தித்து நினைக்கேட்டேன் கூறாய் என்பது அவர்தம் வாக்கு. தானே மெய்ப்பொருளின் தன்மையினை உணர்ந்தவர் பாரதி. அதனை மேலும் செழுமைப்படுத்தி கொள்ள கேட்டது முதல் வினா. தன்னை மரணத்திலிருந்து விடுத்து கொள்ள மரணத்தை ஒழிக்க மன்றாடி கேட்டது மற்ற வினா. 2 போல் தோன்றினாலும் இவ்வினாக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை கோவிந்தசாமியின் பதில் தெளிவுபடுத்தும். இப்போது கோவிந்தசாமியின் பதில் வரவேண்டிய நேரம். வானவனாம் கோவிந்தசாமி சொல்வான் என்று அதனை பதிவிடுகிறார் பாரதி. கோவிந்தசாமிக்கு அவர் கொடுத்த சிறப்பு பெயர் வானவன், அதாவது தேவன், அமரன், அழியாத நிலை எய்திய அருளாளன் என்பது அதன் உள்ளடக்கம். உணர்த்தவரு பொருளை உணர்ந்ததனால் அவர் வானவர் ஆகிவிடுகிறார். பாரதியின் வேண்டுகோளை ஏற்று கோவிந்தசாமி உபதேசிக்கத் தொடங்கிவிடுகிறார். முடிவு எதுவும் இல்லாத பெருந்தேவனாகிய கைலைமலையின் அரசன் ஆகிய சிவபெருமானின் அரவிந்தமாகிய தாமரை மலர் போன்ற பாதங்களை தலைமையில் கொள்வோம். அதனால் பந்தம் இல்லை, பயமும் இல்லை. இது முதல் உபதேசம். இதில் பாரதியின் 2 கேள்விகளுக்குமான விடை வந்துவிட்டது. மெய்ப்பொருளாவது அந்தமிலா மாதேவன் கையிலை வேந்தன். மரணத்தை தேய்க்கும் வழியாவது அவனது அரவிந்த, அதாவது தாமரை மலர் போன்ற பாதங்களை சரண் புகுந்து அவற்றை தலைமையில் சூடிக்கொள்வது. கையிலே வேந்தன் அரவிந்த சரணங்கள் முடிமேல் கொள்வோம், இது செயல். இனி இதனால் விளையும் பயன் பந்தம் இல்லை. பந்து கூட்டல் சமம் பந்தம்.
பந்து உறவு, பந்துக்கள் சுற்றத்தார், அதாவது உறவினர்கள். சொந்த பந்தம், பந்தபாசம் என்ற தொடர்களை நினைவில் கொண்டால் பந்து என்கிற சொல்லின் பொருள் உணரலாம். பந்து என்பது விளையாட்டு கருவியாகவே முதலில் நம் நினைவுக்கு வரும். அதுவும் காரணப்பெயர்தான். பழந்தமிழர்கள் நூலை சுற்றி சுற்றி உருவாக்கிய கோள வடிவில் கொள்ளும் கருவி பந்து. திருக்குற்றால குறவஞ்சியில் வசந்தவல்லி பயின்ற பந்து அத்தகையது. தீப்பந்தம் என்ற சொல் இப்போதும் வழக்கில் உண்டு. திருக்கோவில்களில் ஒளிபர வேண்டி தீவட்டி சுமந்து வருபவர்கள் நீண்ட பந்தக்கோலின் நுனியில் நூலையோ அல்லது நூலால் ஆன துணியையோ சுற்றி சுற்றி பந்து போல் உருவாக்கி அதன் மீது எண்ணெய் ஊற்றி தீ கொளுத்துவர். அணையாது எரியும் அச்சுடர் ஒளி தரும், அது தீப்பந்தம். தாய் தந்தை வழி பிறக்கும்போது ஏற்படுகிற பந்தம் பாசத்தால் ஆனது, அது பந்தபாசம். உரிமை கருதி பழகும் பாங்கில் உருவாகும் சுற்றம் சொந்த பந்தம். பந்துக்கள் எனும் தொடர் சுற்றத்தார்களை, உறவினர்களை குறிக்கும் சொல். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்பார் திருவள்ளுவர். சுற்றந்தழல் அதிகாரத்தின் 524வது குறள் இது. இது இல்லறத்திற்கு. இதிலிருந்து வளர்ந்து முதிர்ந்து முகிழ்க்கிற அறம் துறவறம். அதற்கும் அவரே விளக்கம் தருகிறார். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும் என்று துறவின் 349வது குறளில் உரைக்கிறார். பிறப்புக்கு காரணம் பற்றேயாகும். அதிலும் பிறந்த பற்று பெரும்பற்று. அதனால்தான் மாணிக்க வாசகர் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சிவனை பற்றி பாடுகிறார். அவரே மேலும் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன் என்றும் பாடுகிறார். பிறப்பு அறுக்கும் நிலை பற்றற்ற நிலையிலேயே உருவாகும். அவ்வாறு அறாத பொழுது அவற்றால் பிறந்து இறந்து வருகின்ற நிலைமையாமையானது நிலைத்துவிடும். எனவே பற்று விடுவதில் பற்று வேண்டும். அதற்கு பற்று அற்றான் பாதங்களை பற்ற வேண்டும். இதனை அதே துறவு அதிகாரத்தில் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்கிறார். பற்றற்றான் பரம்பொருள். அற்றது பற்றெனில் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாசுரம் எடுத்துரைக்கிறது. இதனை இன்னும் தெளிவுபடுத்தி பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலை ஆயின் முற்றிலும் அடங்கே என்று திருவாய்மொழியில் அவர் எடுத்துரைக்கிறார். புறம்பேயுள்ள ஆசை நீங்குமாயின் உயிரானது மோட்சத்தை அடைந்ததாம். நிலைபெற்ற மோட்சத்தை அடைய விரும்பினால் அந்த கைவல்ய இன்பத்தினையும் அழித்து அவ்விறைவனுக்கே தீர்ந்து அவனை பற்றுவாயாக என்றபடி என்பது ஈட்டின் விளக்கம். பந்தத்திற்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. பந்தமறுத்து பாரிக்கும் பரமனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவனே மாதேவன், தேவர்களுக்கெல்லாம் பெருந்தேவன். அவன் கையிலை வாழ் ஈசன். அவனது பாதங்களை பற்றினால் பந்தம் இல்லை. இறைவனின் பொதுத்தன்மை புலப்பட எச்சமயத்தாரது இறைப்பெயர்களையும் குறிப்பிடாது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் பாதங்களே பலபட பாராட்டப்பட்டிருக்கின்றன. பற்றிய பாதங்கள் பற்றறுக்கும் ஆற்றல் உடையவை. அந்தம் இல்லாத மகாதேவனாகிய கைலாயமலையின் அரசனாகிய சிவனின் தாமரை மலரொத்த பாதங்களை சரண் புகுந்து அதனை தலைமேற்கொண்டால் பந்தம் இல்லை. இதனை 3 முறை எடுத்துரைக்கிறது பாரதியின் பாடல். தான் கூறப்போகும் கருத்திற்கு அழுத்தம் தர முனையும் போது அடுக்கு தொடருக்கும் அப்பால் அடுத்த நிலையிலும் அதனை எடுத்துரைப்பார். கரும்பு தோட்டத்திலே பாடலில் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே என 3 முறைக்கு மேலாக மொழிவதை இங்கு ஒப்பு நோக்கலாம். அறுதியிட்டு உரைப்பதை உறுதிபட மொழிவதற்கு இந்த உத்தியை உணர்ச்சிவசமாக பயன்படுத்துகிறார் பாரதி. இப்படியும் சொல்லலாம். பாரதியின் வாழ்வில் முதல் பந்தம் பிறப்பால் வந்தது, அது எட்டயபுரத்தில். அடுத்த பந்தம் வளர்ப்பில் வளர்ந்தது, காசியில், சென்னையில். 3ஆம் பந்தம் புதுவையில், அனைத்திலிருந்தும் விடுதலை எய்துவது. இந்த பந்தங்கள் இருக்குகிற போதெல்லாம் பயமும் வந்து அழுத்தும். எனவே பந்தம் இல்லை, பயமும் இல்லை. பெற்றோரை இழந்து உற்றாரை பிரிந்து காசிக்கு செல்லும் முன் எதிர்காலத்தில் என்ன ஆவோமோ என்கிற பயம். ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே என மனம் விதும்பி பாடும் நிலை பாரதிக்கு இருந்தது. அது முதலில் இப்போது இல்லாது ஒழிந்தது. அடுத்தது காசியில் பயின்று எட்டயபுரம் வந்து மதுரை வழியாக சென்னையிலிருந்து அரசியல் புரட்சிக்கு ஆட்பட்டு இயங்கிய நிலையில் ஆங்கிலேய ஒடுக்குமுறையினால்
பாதிக்கப்பட்ட சுதேசிகளின் நிலை கருதிய பொது பயம் ஆங்கிலேய சிறைக்கு செல்லாமல் தன்னையே சுயச்சிறை இட்டுக்கொண்டு புதுவைக்குள் புகுந்தபோது இந்த பந்தமும் அருந்தது. தன்னொத்த புரட்சியாளர்களான அரவிந்தர், வாவேசு ஐயர் உள்ளிட்டவர்களின் உடன் புதுவையில் புகுந்த அனைத்து இயக்கங்களும் தடைப்பட்ட நிலையில் முற்றிலுமாக மரண பயம் போக்க எடுத்த பற்றற்ற நிலை தேடல் மூன்றாவதாக அமைந்தது. இது நிறைவு நிலை. இப்பாடலில் பந்தம் இல்லை என்று மும்முறை முழங்கியதற்கேற்ப பயம் இல்லை என்று முழக்கமிடுகிற இப்பாடலில் மூன்றாவதான தொடரை பயமே இல்லை என்று முடிப்பது அழகு. அதுவே உறுதிப்பாடு. பயத்தில் ஓங்கியது மரண பயம். மரணம் வருவது ஒரு முறைதான். அதனை கணந்தோறும் கண்முன் நிறுத்தி அச்சுறுத்தும் மனத்தை ஒடுக்க தரும் மார்க்கம் இது. காலனை காலால் கடிந்தவனல்லவா இந்த மாதேவன்? அவன் கழல் பணிவார்க்கு மரண பயம் ஏது? மார்க்கண்டேயன் கதை ஒன்று போதுமே. அதையும் கூட பாரதி பாடியிருக்கிறார். அம்மங்கை கூறி கொடுத்தன என்று கைப்பிரதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எதை விட்டார் அவர்? எல்லாவற்றிலும் புகுந்து தேர்ந்து தெளிந்து பாடி வரும் பாரதிக்கு இந்த உறுதிப்பாடு சாதாரணமாக வந்ததில்லை, சாதனையில் மிகழ்த்தது. தனது 26 வயதில் புதுவையில் புகுந்த பாரதி இந்த 66 பாடுகிற போது வயது 30 கடந்து விடுகிறார். முதிர்ந்த ஞானம் கைவந்த நிலை. இடைப்பட்ட காலத்தில் இவர் மனம் பட்ட பாட்டை, வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை ஞானரதத்திலும் கவிதைகளிலும் நுட்பமாக பதிவிட்டிருப்பார். கூடவே சித்தக்கடல் என்னும் நாட்குறிப்பும் இந்த வரிசையில் இணைந்து சான்றாகும். பாரதி இதற்கு முன்னர் நெஞ்சுக்கு எத்தனையோ முறை சொன்னாரோ தெரியாது. இன்னும் ஒரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே என்று மீளவும் சொல்லி தொடங்குகிறார். இன்னும் ஒரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே, எதற்கும் இனி உலைவதிலே பயன் ஒன்றில்லை. முன்னர் நமதிச்சையினால் பிறந்தோம் இல்லை. முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. மன்னுமொரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய். பின்னையொரு கவலையும் இங்கில்லை. நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்து கொள்வாய் என்று நெஞ்சொடு சொல்வது கவிதையில் அவர் எழுதுகிறார். அதுபோல் மணப்பெண், மனத்திற்கு கட்டளை போன்ற கவிதைகளிலும் இந்த கனல் தெரிக்க காணலாம். நெஞ்சிற்கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை தஞ்சமென்றே வையமெல்லாம் காக்கும் மகாசக்தி நல்லருளை ஐயமரப்பற்றல் அறிவு என்று மகாசக்தி வெண்பாவில் தெளிவுபடுத்தி உணர்த்தி விடுகிறார் பாரதி. பயம் போனால் ஜெயம். அதனால்தான் பயமெனும் பெய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியனுலகனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் என்று பாரதி ஜெயபேரிகை கொட்டி முழக்கி பாடுகிறார். பந்த மறுத்து பயம் போக்கிவிட்டால் மட்டும் போதாதே, அதற்கு அப்பாலும் செல்ல வேண்டுமே. அச்சமே மரணம், அச்சத்திற்கு அப்பாலும் நீ செல்ல வேண்டும் என்று அருட்கட்டளையிட்டவர் சுவாமி விவேகானந்தர். அச்சத்தை வேட்கைதனை அழித்துவிட்டால் அப்போதும் சாவுமிங்கே அழிந்து போகும், மிச்சத்தை பின் சொல்வேன் என்று தன் பாரதி 66 7வது பாடலில் முன் சொன்னதை நினைவில் கொண்டு பின் சொல்லும் இந்த பாடலையும் உணர்ந்து பயின்று பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் தேய்க்கும் மரணத்தை தேய்த்துவிட முடியும் என்பது மகான் கோவிந்தசாமி வாக்காக மகாகவி பெற்ற உபதேசங்களுள் இது முதலானது. இன்னும் அவர் சொல்லி வருகிறார். பாரதி வழியில் மனம் ஒன்றி நாமும் கேட்கலாம். நன்றி.